Hi, hello and welcome back to my channel. நம்ம இந்த வீடியோவில் anatomy of scalp பார்க்கலாம். So scalp is a soft tissue that covers the wallet of the skull. Wallet அப்படிங்கிறது என்னென்னா இந்த பிரெயினை கவர் பண்ணியிருக்கிற பார்ட் ஆஃப் த ஸ்கல்லை தான் நம்ம wallet of the skull அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த wallet of the skull கவர் பண்ணுற அந்த சாஃப்ட் டிஷ்யூக்கு பேர் தான் scalp. Okay, that is a definition. எக்ஸ்டென்ஷனில் ஆன்டீரியர் டு போஸ்டீரியர், ஃப்ரண்ட் டு பேக் இது எங்கேருந்து எங்கே வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகுது, சைட் டு சைட் இது எங்கேருந்து எங்கே வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகுதுங்கிறதான் நம்ம எக்ஸ்டென்ஷனில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஆண்ட்ரோ போஸ்டீரியர். ஸோ ஆண்ட்ரோ போஸ்டீரியரில் ஃபஸ்ட்டு எங்கே ஸ்டார்ட் ஆகும்னா இந்த ஐப்ரோஸ் அப்படிங்கிறது சுப்ரா ஆர்பிட்டல் மார்ஜின். ஸோ இதுதான் வந்து ஆர்பிட்டுக்கு மேலே இருக்க மார்ஜினை நம்ம சுப்ரா மீன்ஸ் எபோ த ஆர்பிட். ஸோ சுப்ரா ஆர்பிட்டல் மார்ஜினில் ஸ்டார்ட் ஆகுது. எங்கே போய் முடியுது பின்னாடி அப்படின்னா எக்ஸ்டர்னல் ஆசிபிட்டல் ப்ரொட்ரூபரன்ஸ் அண்ட் சுப்பீரியர் நூச்சல் லைன். ஸோ இந்த பின்னாடி இருக்க இந்த போனுக்கு பேர் தான் ஆசிபிட்டல் போன். ஓகே, இந்த ஆசிபிட்டல் போனில் இந்த இடத்துல ஒரு எலிவேட்டட் ஏரியா தெரியும். இதை தான் வந்து எக்ஸ்டர்னல் ஆசிபிட்டல் ப்ரொட்ரூபரன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ப்ரொட்ரூடாகி வெளியில் இருக்கிற மாதிரி ஒரு சின்ன பல்ஜ் மாதிரியான ஏரியா இந்த போனில். அந்த பல்ஜுக்கு பக்கத்துலேயே ஒரு எலாங்கேட்டட் லைன் தெரியும், ஒரு எக்ஸ்டெண்டட் லைன் தெரியும். அதை தான் வந்து சுப்பீரியர் நூச்சல் லைன் சொல்கிறோம். ஏன்னா அதுக்கு கீழே இன்னொரு லைன் இருக்குது, அது இன்ஃபீரியர் நூச்சல் லைன். ஸோ இந்த எக்ஸ்டர்னல் ஆசிபிட்டல் ப்ரொட்ரூபரன்ஸ்லேருந்து ரெண்டு சைட்லேயுமே ஒரு லைன் ட்ராவல் ஆகும். அந்த லைனை தான் நம்ம சுப்பீரியர் நூச்சல் லைன் சொல்கிறோம். ஸோ ஆன்டீரியர்லி இட் இஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் த சுப்ரா ஆர்பிட்டல் மார்ஜின். Posteriorly, it is extending till the superior nuchal line. On either side பார்க்குறப்போ superior temporal line. ஸோ இது வந்து டெம்போரல் போனோட மேலே இருக்க இந்த லைனை தான் superior temporal line அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இட் எக்ஸ்டென்ஸ் பிட்வீன் த superior temporal line. ரைட் சைடில் இருக்க superior temporal line to the left side superior temporal line. இது எங்கே வரைக்கும் முன்னாடி கண்டினியூ ஆகும்னா சைகோமேட்டிக் போனில் ஒரு சைகோமேட்டிக் ஆர்ச் இருக்கும். அந்த சைகோமேட்டிக் ஆர்ச் வரைக்குமே எக்ஸ்டெண்ட் ஆகும். இட் இஸ் கண்டினியூஸ் வித் த ஹேரி ஏரியா ஆஃப் த டெம்பிள் ஆன் போத் சைட்ஸ் ரீச்சிங் அப் டு த லெவல் ஆஃப் சைகோமேட்டிக் ஆர்ச். திஸ் இஸ் சைகோமேட்டிக் ஆர்ச். ஓகே, ஸோ தட் இஸ் ஆல் அபவுட் த எக்ஸ்டென்ஷன். ஆண்ட்ரோபோஸ்டீரியர்லி சுப்பீரியர் ஆர்பிட்டல் மார்ஜின்லேருந்து பின்னாடி இருக்கிற எக்ஸ்டர்னல் ஆசிபிட்டல் ப்ரொட்ரூபரன்ஸ் அண்ட் சுப்பீரியர் நியூச்சல் லைன். சைட் டு சைட் பார்த்தோம்னா சுப்பீரியர் டெம்போரல் லைன், சுப்பீரியர் டெம்போரல் போனுக்கு மேலே இருக்க இந்த சுப்பீரியர் டெம்போரல் லைன் அண்ட் இட் ரீச்சஸ் ஸ்டில் த ஃப்ரண்டில் இருக்கக்கூடிய சைகோமேட்டிக் ஆர்ச் வரைக்கும் ரீச் ஆகும். கமிங் டு த லேயர்ஸ் ஆஃப் த ஸ்கேல்ப். ஸோ லேயர்ஸ் ஆஃப் த ஸ்கேல்போட நிமோனிக்கு ஸ்கேல்பே தான். எஸ் ஃபார் ஸ்கின். ஃபஸ்ட்டு லேயர் வந்து ஸ்கின், செகண்ட் லேயர் கனெக்டிவ் டிஷ்யூ, தேர்ட் லேயர் அப்போனியூரோசிஸ். தேர்ட் லேயர்னோட பேர் அப்போனியூரோசிஸ். ஃபோர்த் லேயரோட பேர் லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூ. அந்த லாஸ்ட் லேயர் இஸ் பெரிக்ரேனியம். பெரி மீன்ஸ் அவுட் சைட், கிரேனியம் மீன்ஸ் இந்த பிரெயினை கவர் பண்ணியிருக்க அந்த ஸ்கல். ஸோ அந்த ஸ்கல்லுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த போனோட கவரிங்கை தான் பெரிக்ரேனியம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ தீஸ் ஆர் த 5 லேயர்ஸ் ஆஃப் த ஸ்கேல்ப்: ஸ்கின், கனெக்டிவ் டிஷ்யூ, அப்போனியூரோசிஸ், லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூ அண்ட் பெரிக்ரேனியம். இந்த 5 லேயர்ஸை பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஃபஸ்ட்டு தீஸ் ஆர் த 5 லேயர்ஸ் தட் கேன் பி மெமரைஸ்ட் பை த வேர்ட் ஸ்கேல்ப். ஃபஸ்ட்டு வந்து ஸ்கின்னை பற்றி பார்க்கலாம். ஸ்கின்னில் ஒன்றுமே இல்லை. இட்ஸ் சிமிலர் இன் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஸ்கின் த்ரூ அவுட் த பாடி. பாடியில் இருக்கிற எல்லா ஸ்கின் மாதிரி தான். ஆனால் என்ன வித்தியாசம்னா இது கொஞ்சம் மோர் திக்கராகவும் மோர் ஹேரியாகவும் மோர் செபேஷியஸ் கிளாண்டும் இதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அவ்வளோதான். தட் இஸ் ஆல் அபவுட் த ஃபஸ்ட் லேயரான ஸ்கின். ஸ்கின் இஸ் சிமிலர் இன் ஸ்ட்ரக்சர் டு த ஸ்கின் த்ரூ அவுட் த பாடி. பாடியில் எல்லா ஸ்கின் மாதிரி தான் இதுவும். ஆனால் இது ரொம்ப திக்காகவும் நிறைய ஹேரியாகவும் நிறைய செபேஷியஸ் கிளாண்ட் அப்படின்னா நம்ம ஸ்கின் வந்து ட்ரை ஆகாமல் இருக்க அதுக்கு ஆயிலி செக்ரேட் பண்ணுற அதை சீபம் செக்ரேட் பண்ணுற கிளாண்ட்ஸ்க்கு பேர் தான் செபேஷியஸ் கிளாண்ட். ஸோ இந்த செபேஷியஸ் கிளாண்ட்ஸ் அதிகமாக இருக்குது. ஃபஸ்ட்டு. ரெண்டாவது லேயர் கனெக்டிவ் டிஷ்யூ. கனெக்டிவ் டிஷ்யூ அப்படிங்கிறது இட்ஸ் அ டென்ஸ் லேயர் தட் கனெக்ட்ஸ் த ஸ்கின் டு த எபிக்ரேனியல் அப்போனியூரோசிஸ். தட் இஸ் த தேர்ட் லேயர். அதாவது இந்த ஸ்கின்னையும் மூணாவதாக இருக்கிற அப்போனியூராட்டிக் லேயரையும் கனெக்ட் பண்ணுற டிஷ்யூ தான் இந்த கனெக்டிவ் டிஷ்யூ லேயர். ஓகே, இந்த தேர்ட் லேயருக்கு இன்னொரு பேர் தான் வந்து எபிக்ரேனியல் அப்போனியூரோசிஸ். அது நான் தேர்ட் லேயர் சொல்கிறப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணல.
ரெண்டாவது பாயிண்ட் இதில் என்ன எழுதணும்னா, இட் கண்டெய்ன்ஸ் வெசல்ஸ் அண்ட் நர்வ்ஸ் ஆஃப் த ஸ்கேல்ப். ஸோ தட் யூ கேன் see in this diagram. இதுதான் வந்து ஃபஸ்ட் லேயரான ஸ்கின்னு. ஓகே, செகண்ட் லேயரான கனெக்டிவ் டிஷ்யூ. இந்த கனெக்டிவ் டிஷ்யூவில் தான் ஸ்கேல்புக்கு சப்ளை பண்ணக்கூடிய பிளட் வெசல்ஸ் அண்ட் நர்வ்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இட் இஸ் the blood vessels and nerves are present in this layer. Okay, that is all about the second layer. Second layer ஒன்றும் இல்லை, இந்த செகண்ட் லேயர் தான் ஃபஸ்ட் லேயரையும் தேர்ட் லேயரையும் கனெக்ட் பண்ணுற லேயர். இதில் பிளட் வெசல்ஸும் நர்வ்ஸும் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, அவ்வளோதான். கம்மிங் டு த தேர்ட் லேயர், அதாவது அப்போநியூரோட்டிக் லேயர், அதர்வைஸ் நோன் ஆஸ் எபிக்ரேனியல் அப்போநியூரோசிஸ் இல்லைன்னா கேலே அப்போநியூரோட்டிக்கா அப்படின்னு சொல்கிறோம். ஆக்சுவலாக இது என்ன அப்படின்னா, ஒரு மசிலோட அப்போநியூரோசிஸ். வாட் இஸ் அப்போநியூரோசிஸ்? ஒரு மசிலையும் ஒரு போனையும் கனெக்ட் பண்ணுற அந்த கனெக்டிவ் டிஷ்யூவை நம்ம டெண்டான் அப்படின்னு சொல்கிறோமா, சிலிண்டர் ஷேப்பில் இருக்குது. அதே டெண்டான் வந்து ஷீட்டு மாதிரி, பேப்பர் மாதிரி ஃப்ளாட்டாக இருந்துச்சுன்னா நம்ம அதை அப்போநியூரோசிஸ்ன்னு சொல்கிறோம். வேறு ஒன்றும் இல்லை, இட் இஸ் அ கனெக்டிவ் டிஷ்யூ விச் இஸ் ஃப்ளாட். அதை தான் நம்ம அப்போநியூரோசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதுக்கு நம்ம இந்த ஒரு மசிலை பற்றி தெரிஞ்சுக்கணும், ஆசிபிட்டோஃப்ரான்டாலிஸ் மசில். ஸோ ஃபஸ்ட் we will see about this particular muscle. ஸோ இதில் தெரிகிற இந்த மசில் தான் வந்து ஆசிபிட்டோஃப்ரான்டாலிஸ் மசில். ஸோ அந்த ஆசிபிட்டல் ரீஜனில் இருக்கக்கூடிய பெல்லி ஆஃப் த மசிலையும் ஃப்ராண்டல் போனில் அட்டாச் ஆகிருக்கு இந்த ஃப்ரான்டாலிஸ் பெல்லியையும் கனெக்ட் பண்ணுற ஒரு அப்போநியூரோசிஸ் பேர் தான் எபிக்ரேனியல் அப்போநியூரோசிஸ். எபி மீன்ஸ் அவுட் சைட், கிரேனியம் மீன்ஸ் த போன் விச் இஸ் கவரிங் த பிரெயின். பிரெயினை கவர் பண்ணுற அந்த போனுக்கு மேலே இருக்கக்கூடிய அப்போநியூரோசிஸ் அப்படிங்கிறனால இதுக்கு பேர் எபிக்ரேனியல் அப்போநியூரோசிஸ். ஓகே, இட் ஹேஸ் 2 bellies. ஒன்று வந்து ஃப்ராண்டல் பெல்லி, இந்த மசிலுக்கு 2 பெல்லி இருக்குது, ஃப்ராண்டல் பெல்லி அண்ட் ஆசிபிட்டல் பெல்லி. ஃப்ராண்டல் பெல்லிக்கும் 2 சைடு இருக்குது, ரைட் அண்ட் லெஃப்ட்டு. ஆசிபிட்டலுக்கும் 2 பெல்லி இருக்குது, ரைட் அண்ட் லெஃப்ட். ஓகே, இது ரெண்டையுமே கனெக்ட் பண்ணுற இந்த அப்போநியூரோசிஸ் பேர் தான் எபிக்ரேனியல் அப்போநியூரோசிஸ், அதர்வைஸ் நோன் ஆஸ் கேலே அப்போநியூரோட்டிகா. இப்போ வந்து ஃப்ராண்டல் பெல்லி பற்றி பார்க்கணுன்னா, இது வந்து லார்ஜாக இருக்கும், நல்லா வைடாக இருக்கும். தே மீட் அப் இன் த மிட் லைன். அதாவது இந்த பிக்சரில் தெரிகிற மாதிரி 2 பெல்லியும் வந்து மிட் லைனில் மீட்டாக இருக்கும். பார்க்குறப்ப லார்ஜாக இருக்கும், நல்லா வைடாக இருக்கும், பெருசாகவும் இருக்கும், அகலமாகவும் இருக்கும். ஓகே, தென் they begin anteriorly where they are attached to the skin of the eyebrows. They pass upward across the forehead to become continuous with the aponeurotic tendon. ஸோ இந்த ஃப்ராண்டாலிஸ் போன் இப்படியே ஸ்டார்ட் ஆகி அப்போநியூரோட்டிக் டெண்டோனோட கண்டினியூஸ் ஆயிரும், அவ்வளோதான். கம்மிங் டு த ஆசிபிட்டல் பெல்லி. ஆசிபிட்டல் பெல்லி பார்த்தோன்னா ஃப்ராண்டல் பெல்லியை கம்பேர் பண்ணப்போ குட்டியாகவும் நேரோவாக இருக்கும், ஷார்ட்டர் அண்ட் நேரோவர். இது ரெண்டும் செப்பரேட்டடாக இருக்கும். தட் யூ கேன் see in this diagram. இந்த 2 பெல்லியும் செப்பரேட்டடாக இருக்கும். யார் இந்த செப்பரேட் பண்ணுவான்னா, இந்த எபிக்ரேனியல் அப்போநியூரோசிஸ் அப்படியே கண்டினியூ ஆகி இங்கே வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸோ தட் இந்த 2 பெல்லியும் செப்பரேட்டடாக இருக்கும். இது எங்கே அட்டாச் ஆகிருக்கும் அப்படின்னா, சுப்பீரியர் நூச்சல் லைன்லேயும் எக்ஸ்டர்னல் ஆசிபிட்டல் ப்ரோட்ரூபரன்ஸ்லேயும். ஓகே, தட் இஸ் ஆல் அபவுட் த ஆசிபிட்டோஃப்ரான்டாலிஸ் மசில். இந்த மசில் வந்து எதுக்கு ஹெல்ப் பண்ணுதா, ஃப்ரண்டில் ஃபோர்ஹெட்டை வந்து விரிங்கிள் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன், ஹாரர் ஆக்ஷன்ஸ், இதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணக்கூடிய சர்ப்ரைஸ், இந்த எக்ஸ்ப்ரெஷனுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு மசில் தான் வந்து ஆசிபிட்டோஃப்ரான்டாலிஸ் மசில். இதுக்கு சப்ளை பண்ணுறது யார் அப்படின்னா, உங்களுக்கே தெரியும், ஃபேஷியல் நர்வ். ஃபேஷியல் நர்வுக்கு 5 பிரான்ச் இருக்குது. அதில் மேலே டெம்போரல் பிரான்ச், சைகோமேட்டிக் பிரான்ச், பக்கல் பிரான்ச், மார்ஜினல் மேண்டிபுலர் பிரான்ச் அண்ட் சர்வைக்கல் பிரான்ச் 5 பிரான்ச் இருக்குது. அதில் இருக்கக்கூடிய ஒரு பிரான்ச்சான டெம்போரல் பிரான்ச் வந்து இந்த ஆசிபிட்டோஃப்ரான்டாலிஸ் மசிலுக்கு சப்ளை பண்ணுது. ஓகே, இந்த மசில் பற்றி தெரிஞ்சால் இந்த பாயிண்ட்ஸ் ஈஸியாக இருக்குங்கிறதுனால இந்த மசிலை நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்கோம், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இட் இஸ் ஃபர்ம்லி அட்டாச் டு த ஸ்கின். அப்போநியூரோட்டிக் லேயர் வந்து ஸ்கின்னோட ரொம்ப ஃபர்மாக அட்டாச் ஆகிருக்கு. அதாவது இந்த ஃபஸ்ட் லேயரும் இந்த தேர்ட் லேயரும் நல்லா ஒட்டி இருக்குது வித் த ஹெல்ப் ஆஃப் திஸ் லேயர் கால் கனெக்டிவ் டிஷ்யூ. ஓகே, இதில் தான் வந்து ஆசிபிட்டோஃப்ரான்டாலிஸ் மசில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. கம்மிங் டு த 4th லேயர், அதாவது லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூ. It separates the previous 3 layers from the pericranium. அதாவது ஃபஸ்ட்டு 3 லேயரையும் லாஸ்ட் லேயரையும் பிரிக்கிற ஸ்ட்ரக்சர் தான் இந்த லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூ அப்படின்னு சொல்கிறாங்க, வேறு ஒன்றுமே இல்லை.
இந்த லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூ இருக்கிறனால தான் நம்மளால் ஸ்கேல்ப்பை ஈஸியாக மூவ் பண்ண முடியும், ஃபெசிலிட்டேட்டிங் தேர் மூவ்மெண்ட் ஓவர் த ஸ்கல். ஓகே, ஸோ இந்த லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூ மிச்ச எல்லா லேயர்ஸுமே வந்து சுப்பீரியர் ஆர்பிட்டல் மார்ஜினில் ஸ்டார்ட் ஆகி நம்ம சுப்பீரியர் நியூட்ரல் லைனில் முடியும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. இந்த பர்டிகுலரான இந்த 4th லேயர் மட்டும் சுப்பீரியர் ஆர்பிட்டல் மார்ஜினில் நிற்காமல் அப்படியே கீழே இறங்கி அப்பர் லிட் வரைக்குமே கண்டினியூ ஆகும். இட் கண்டினியூஸ் வித் த லூஸ் டிஷ்யூஸ் ஆஃப் த அப்பர் லிட். இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வை அப்படிங்கிறத நான் கிளினிக்கல் அனாட்டமியில் சொல்கிறேன். ஓகே, தென் கம்மிங் டு த 5th லேயர், தட் இஸ் பெரிக்ரேனியம். இந்த பெரிக்ரேனியம் அப்படிங்கிறது இட்ஸ் அ பெரிஆஸ்டியம் ஆஃப் த அவுட்டர் சர்ஃபேஸ் ஆஃப் த ஸ்கின் வாலட். பெரிஆஸ்டியம்னா என்ன? பெரி மீன்ஸ் அவுட் சைட், ஆஸ்டியம் அப்படிங்கிறது போனை கவர் பண்ணியிருக்க அந்த மெம்பரேனுக்கு பேர் தான் பெரி ஆஸ்டியம். அந்த பெரிஆஸ்டியம் ஸ்கல்லை கவர் பண்ணியிருந்தா we are calling it as பெரிக்ரேனியம். ஓகே, வேறு ஒன்றும் இல்லை. It is attached to the bones of the skull but removable except in the area of the sutures. இந்த பெரிக்ரேனியம் வந்து ஸ்கல்லோட லூஸாக தான் அட்டாச் ஆகிருக்கும். பிச்சோம்னா ஈஸியாக பிச்சுட்டு வந்துடும். ஆனால் இந்த சூச்சர்ஸ் இருக்கும் இல்லையா, ஒரு போனுக்கும் இன்னொரு போனுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த கனெக்ஷனை தான் நம்ம சூச்சர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஸ்கல்லில். அந்த சூச்சர்ஸ் இருக்கிற ஏரியாவில் மட்டும் நல்லா ஃபேர்மாக அட்டாச் ஆகிருக்கும். மிச்ச இடத்துல எல்லாம் லூஸாக அட்டாச் ஆகிருக்கும். ஸோ இட் அட்டாச் த போன்ஸ் ஆஃப் த ஸ்கல் பட் இட் இஸ் ரிமூவபிள் எக்ஸப்ட் இந்த ஏரியா ஆஃப் த சூச்சர்ஸ். சூச்சர்ஸை தவிர மிச்சம் எல்லா இடத்துலையுமே நம்மளால் ஈஸியாக அந்த பெரிக்ரேனியத்தை ரிமூவ் பண்ணி எடுக்க முடியும். ஸோ தட் இஸ் ஆல் அபவுட் த 5 layers ஆஃப் த ஸ்கேல்ப். கம்மிங் டு த பிளட் சப்ளை ஆஃப் த ஸ்கேல்ப். பிளட் சப்ளைன்னு பார்த்தோன்னா சுப்ராட்ரோக்லியார், சுப்ரா ஆர்பிட்டல், சூப்பர்ஃபிஷியல் டெம்போரல். இது மூணும் ப்ரீஆரிக்கல், காதுக்கு முன்னாடி இருந்து சப்ளை பண்ணக்கூடிய பிளட் வெசல்ஸ். அண்ட் காதுக்கு பின்னாடி போஸ்ட் ஆரிக்கல்னு பார்த்தா போஸ்டீரியர் ஆரிக்குலர் ஆர்ட்ரி, ஆசிபிட்டல் ஆர்ட்ரி. இது ரெண்டுமே வந்து இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் கேரோட்டிட் ஆர்ட்ரியோட பிரான்ச்சஸ் தான். இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் கேரோட்டிட் ஆர்ட்ரியோட பிரான்ச்சஸ் தான் எல்லாமே. சுப்ராட்ரோக்லியர் ஆர்ட்ரி, சுப்ரா ஆர்பிட்டல் ஆர்ட்ரி, சூப்பர்ஃபிஷியல் டெம்போரல் ஆர்ட்ரி, போஸ்டீரியர் ஆரிக்குலர் ஆர்ட்ரி அண்ட் ஆசிபிட்டல் ஆர்ட்ரி. இந்த சுப்ராட்ரோக்லியர் ஆர்ட்ரியும் இந்த சுப்ரா ஆர்பிட்டல் ஆர்ட்ரி ரெண்டுமே வந்து ஆப்தால்மிக் ஆர்ட்ரியோட பிரான்ச்சஸ். ஓகே, ஸோ தட் இஸ் ஆல் அபவுட் த ஆர்ட்ரிஸ். ஸோ ஆர்ட்ரி பார்த்த மாதிரியே தான் வெயின்ஸுமே, வீனஸ் ட்ரைனேஜுமே சுப்ராட்ரோக்லியர் அண்ட் சுப்ரா ஆர்பிட்டல், சூப்பர்ஃபிஷியல் டெம்போரல் வெயின், போஸ்டீரியர் ஆரிக்குலர் வெயின் அண்ட் ஆசிபிட்டல் வெயின். சுப்ராட்ரோக்லியர் வெயினும் சுப்ரா ஆர்பிட்டல் வெயினும் ரெண்டு ஜாயின் ஆகி ஃபேஷியல் வெயினாக மாறிடும். இந்த ஃபேஷியல் வெயின்லேருந்து காமன் ஃபேஷியல் வெயினுக்கு ட்ரெயின் ஆகும், அதுலேருந்து இன்டர்னல் ஜுகுலார் வெயினுக்கு போயிடும். ஓகே, தென் மேலே இருக்கக்கூடிய இந்த சூப்பர்ஃபிஷியல் டெம்போரல் வெயின் வந்து அப்படியே கீழே வந்து மேக்ஸிலர் ரீஜனில் இருக்க மேக்ஸிலரி வெயின் கூட ஜாயின் ஆகி ஒரு ரெட்ரோ மேண்டிபுலர் வெயின் அப்படின்னு ஃபார்ம் ஆகுது. ரெட்ரோ மேண்டிபுலர் வெயின். ஸோ இந்த ரெட்ரோ மேண்டிபுலர் வெயின் வந்து ஆன்டீரியர் அண்ட் போஸ்டீரியர் பிரான்ச்சாக டிவைட் ஆகிடும். ஸோ இந்த ஆன்டீரியர் பிரான்ச் வந்து காமன் ஃபேஷியல் நர்வ்லேயும், போஸ்டீரியர் பிரான்ச் வந்து எக்ஸ்டர்னல் ஜுகுலார் வெயின்லேயும் ட்ரெயின் ஆகிடும். மேலே இருந்து வரக்கூடிய போஸ்டீரியர் ஆரிக்குலர் வெயினும் இந்த எக்ஸ்டர்னல் ஜுகுலார் வெயினில் ட்ரெயின் ஆகும். ஸோ லாஸ்ட்லி இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ஜுகுலார் வெயினில் ட்ரெயின் ஆகும். எப்படி வந்து இன்டர்னல் எக்ஸ்டர்னல் கேரோட்டிட் ஆர்ட்ரியோட பிரான்ச்சஸ் தான் அந்த 5 ஆர்ட்ரியோ, அதே மாதிரி தான் இதுவும். இல்லை என்னென்னா கம்மிங் டு த நர்வஸ் சப்ளை ஆஃப் த ஸ்கேல்ப். நர்வஸ் சப்ளை பார்த்தோன்னா காதுக்கு முன்னாடி, ஆரிக்கலுக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா 5 நர்வ்ஸும், காதுக்கு பின்னாடி ஆரிக்கலுக்கு பின்னாடி வந்து 5 நர்வ்ஸும் இருக்குது. இதில் ஃப்ரண்டில் ஒரு மோட்டார் நர்வ், பேக்கில் ஒரு மோட்டார் நர்வ் இருக்கும். ஃப்ரண்டில் சப்ளை பண்ணுற ஒரு மோட்டார் நர்வ் வந்து டெம்போரல் பிரான்ச் ஆஃப் ஃபேஷியல் நர்வ். நாம் ஆல்ரெடி பார்த்துட்டோம், ஆசிபிட்டோ ஃப்ராண்டாலிஸ் மசிலுக்கு சப்ளை பண்ணுற டெம்போரல் பிரான்ச் ஆஃப் ஃபேஷியல் நர்வ். பின்னாடி இருந்து பார்த்தோன்னா போஸ்டீரியர் ஆரிக்குலர் பிரான்ச் ஆஃப் ஃபேஷியல் நர்வ். ஃபேஷியல் நர்வோட பிரான்ச் தான் இது வந்து போஸ்டீரியர் ஆரிக்குலர் பிரான்ச். நம்ம வந்து ஃபேஷியல் நர்வ் படிச்சிருந்தோன்னா தெரியும், இது ஸ்டைலாய்ட் ப்ராசஸ்க்கும் ஸ்டைலோ மேண்டிபுலர் ஃபொராமனுக்கும் நடுவில் 2 பிரான்ச் கொடுக்கும். அதில் ஒரு பிரான்ச்சாக வந்து இந்த போஸ்டீரியர் ஆரிக்குலர் பிரான்ச். ஸோ தீஸ் ஆர் த 2 மோட்டர் சப்ளை.
சென்சரி சப்ளை பார்த்தோன்னா சேம் தான். சுப்ராட்ரோக்லியர் நர்வ், சுப்ரா ஆர்பிட்டல் நர்வ், சைகோமேட்டிகோ டெம்போரல் நர்வ் அண்ட் ஆரிக்ளோ டெம்போரல் நர்வ். நெக்ஸ்ட்டு ஆரிக்கிளுக்கு பின்னாடி சென்சரி சப்ளை பார்த்தோன்னா சர்விக்கல் ப்ளெக்ஸஸ் படிச்சிங்கன்னா தெரியும். கிரேட்டர் ஆரிக்குலர் நர்வ், லெஸ்ஸர் ஆசிபிட்டல் நர்வ், கிரேட்டர் ஆசிபிட்டல் நர்வ் அண்ட் தேர்ட் ஆசிபிட்டல் நர்வ். ஸோ தட் இஸ் ஆல் அபவுட் த nervous supply. சென்சரி பார்க்குறப்போ சுப்ராட்ரோக்லியர், சுப்ரா ஆர்பிட்டல், சைகோமேட்டிகோ டெம்போரல், ஆரிக்குலோ டெம்போரல். பிஹைண்ட் த இயர் பார்த்தோன்னா கிரேட்டர் ஆரிக்கல், லெஸ்ஸர் ஆரிக்கல், கிரேட்டர் ஆசிபிட்டல் அண்ட் தேர்ட் ஆசிபிட்டல் நர்வ். மோட்டார் சப்ளை ஃபேஷியல் நர்வோட தான் ரெண்டுமே. டெம்போரல் பிரான்ச் ஒன்று வந்து போஸ்டீரியர் ஆரிக்குலர் பிரான்ச். லிம்ஃபேட்டிக் ட்ரைனேஜ் பார்க்குறப்போ ப்ரீ ஆரிக்குலர் லிம் நோட்ஸ், காதுக்கு முன்னாடி இருக்க லிம் நோட்ஸு, ஆசிபிட்டல் லிம் நோட்ஸு, மாஸ்டாய்ட் ப்ராசஸ் பக்கத்தில் இருக்க லிம் நோட்ஸு. கம்மிங் டு த கிளினிக்கல் அனாட்டமி. கிளினிக்கல் அனாட்டமியில் பார்த்தோன்னா சின்னதாக அடிப்பட்டாலும் ஸ்கேல்பில் இருந்து ப்ரொஃப்யூஸ் ப்ளீடிங், அதிகமான ப்ளீடிங் இருக்கும். ஏன் அப்படின்னா தேர்ட் லேயர் இருக்கு இல்லையா, இந்த மசிலை ரெண்டையும் கனெக்ட் பண்ணுற இந்த அப்போநியூரோட்டிக் லேயர். இந்த அப்போநியூரோட்டிக் லேயர் பார்த்தோன்னா ரொம்ப திக்காக டென்ஸாக இருக்கும். அது இன்எலாஸ்டிக் இன் நேச்சராக இருக்கும். அப்போ வந்து அது கட் ஆயிடுச்சு, அதில் அடிபட்டுருச்சு அப்படின்னா ஈஸியாக ரெண்டு கட்டான பார்ட்டுமே வந்து ஜாயின் ஆகாது. ஏன்னா ரொம்ப இன்எலாஸ்டிக்காக இன் நேச்சராக இருக்கும். அதனால் கட்டான பிளட் வெசல்ஸ் வைட் ஓப்பனாகவே இருக்கும். அதனால் நேச்சுரலி அப்படியே க்ளோஸ் ஆகிறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். டைட்டான காட்டன் பேண்டேஜ் வச்சு நம்ம அந்த போனோடு சேர்த்து ப்ரெஸ் பண்ணி தான் அந்த ப்ளீடிங்கை நம்ம ஸ்டாப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்கேல்ப் wounds bleed a lot because the fibrous fascia, இங்கே fibrous fascia அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னா கேலே அப்போநியூரோட்டிகா, அதாவது தேர்ட் லேயர், keeps the blood vessels open, preventing the natural contraction or closure of the cut ends. இதனால் என்ன ஆகுனா ப்ளீடிங் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். செகண்ட் பாயிண்ட், subcutaneous hemorrhage and inflammation. ஏதாவது ப்ளீடிங்கோ இல்லைனா இன்ஃப்ளமேட்ரி ஃப்ளூயிட்ஸ் அக்குமுலேட் ஆச்சுன்னா கொஞ்சமாக தான் வீக்கம் தெரியும். ஏன் அப்படின்னா அந்த எலாஸ்டிக்காக அது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிற நேச்சர் ஸ்கேல்ப்புக்கு இல்லை அப்படிங்கிறதுனால அந்த ஸ்வெல்லிங் வந்து ரொம்ப ரொம்ப லிமிட்டடாக இருக்கும். அப்போது லிமிட்டடான இடம் தான் இருக்குது ஸ்வெல் ஆகிறதுக்கு. அப்படிங்கிறப்ப என்ன ஆகும்னா ப்ரெஷர் அந்த இடத்துல ஜாஸ்தியாக க்ரியேட் ஆகும். இந்த ப்ரெஷர் ஜாஸ்தியாக க்ரியேட் ஆகிறதுனால பெயின் வந்து சிவியராக இருக்கும். ஓகே, லிமிட்டட் ஸ்வெல்லிங் டியூ டு டென்ஸ் ஃபேஷியா. அந்த தேர்ட் லேயர் எலாஸ்டிக் நேச்சர் இல்லாததுனால அதனால விரிகிற கெப்பாசிட்டி இல்லை. அப்போ உள்ளே இருக்கக்கூடிய ப்ளீடிங்காக இருந்தாலும் சரி, இல்லைன்னா இன்ஃப்ளமேட்ரி ஃப்ளூயிட்ஸாக இருந்தாலும் சரி, அதனால ஸ்வெல் ஆகி அதுக்கு அந்த ஸ்பேஸ் இல்லை. அப்போ என்னாகும், அந்த ஸ்வெல் ஆகிற அந்த மெட்டீரியல் சப்ஸ்டன்ஸ் லைக் பிளட்டாக இருக்கலாம், இல்லைன்னா இன்ஃப்ளமேட்ரி ஃப்ளூயிட்ஸாக இருக்கலாம், அது ஒரு ப்ரெஷர் கொடுக்கும். அப்போ அந்த ப்ரெஷர்னால் பேஷண்ட்ஸ் வந்து சிவியர் பெயின் ஃபீல் பண்ணுவாங்க. ஈவன் தோ த ஸ்வெல்லிங் இஸ் லிமிட்டட், கம்மியான ஸ்வெல்லிங் தான் ஆனாலுமே பெயின் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கான ரீசன் அதுதான். கம்மிங் டு த நெக்ஸ்ட் பாயிண்ட், டேஞ்சரஸ் ஏரியா ஆஃப் த ஸ்கேல்ப். இந்த டேஞ்சரஸ் ஏரியா ஆஃப் த ஸ்கேல்பில் என்னென்னா லூஸ் ஏரியோலா டிஷ்யூஸ் வந்து நிறையா இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த டயக்ராமில் உங்களுக்கு தெரியும், இந்த டயக்ராமில் இதுதான் வந்து டியூரல் வீனஸ் சைனஸஸ். ஸோ டியூரா மேட்ருக்கு 2 லேயர் இருக்குது. 2 லேயருக்கு நடுவில் இருக்கிற சைனஸ், வீனஸ் சைனஸ் தான் இது. இதையும் இந்த கனெக்டிவ் டிஷ்யூஸையும் கனெக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு லேயர் தான் வந்து லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூ. இதில் முக்கியமாக வந்து இந்த எமிசரி வெயின். ஸோ ஸ்கேல்ப் மேலே ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா அந்த இன்ஃபெக்ஷன் ஈஸியாக வந்து பிரெயினை சுற்றி இருக்கிற கவரிங்கான மெனிஞ்சஸ்க்கும் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான ஹை சான்சஸ் இருக்குது த்ரூ திஸ் எமிசரி வெயின். ஸோ அதனால தான் இந்த லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூ, அதாவது இந்த லூஸ் ஏரியாவில் டிஷ்யூவான அந்த 4th லேயரை we are calling it as dangerous area of the scalp. The loose areolar tissue layer is prone to infection. Emissary veins may spread infection to the cranial venous sinuses. Generalized scalp swelling. இந்த லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூவில் பிளட் வந்து கலெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து வைட் ஸ்ப்ரெட்டாக ஃபுல்லாக ஸ்கேல்ப் ஃபுல்லாகவே ஸ்வெல்லிங் வந்து நம்மளால் பார்க்க முடியும்.
ஃபஸ்ட்டு 3 லேயர் ஆஃப் த ஸ்கேல்ப்பை தான் நம்ம வந்து ஸ்கேல்ப் ப்ராப்பர் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்கேல்ப் ப்ராப்பர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கம்மிங் டு த செஃபல் ஹெமட்டோமா. இந்த செஃபல் ஹெமட்டோமா மெயினாக வந்து டியூரிங் த பர்த் வெஜினல் டெலிவரி அப்போ அந்த குழந்தைக்கு தலையில் ஏதாச்சும் இன்ஜுரி ஆகிறதுனால வரக்கூடிய ஒரு ஸ்வெல்லிங்கை தான் நம்ம செஃபல் ஹெமட்டோமா அப்படின்னு சொல்கிறோம். இந்த 5th லேயரான பெரிக்ரேனியம் இருக்கு இல்லையா, அது போனோட நல்லா அட்டாச் ஆகிருக்கும். ஒன்லி இந்த சூச்சர்ஸ் இருக்கிற இடத்துல மட்டும் நல்லா அட்டாச் ஆகிருக்கும், மிச்ச இடத்துல லூஸாக அட்டாச் ஆகிருக்கும். அப்போது இந்த இடத்துல ஸ்வெல்லிங் ஆகுது அப்படின்னா இந்த சூச்சர்ஸ் இருக்கிற இடம் நல்லா அட்டாச் ஆகிருக்கும், அட்ஹர்டு இல்லையா, மிச்ச இடம் மட்டும்தான் லூஸ்லி அட்டாச். அப்போது இந்த லூஸ்லி அட்டாச்டு ஏரியாஸில் மட்டும்தான் அந்த வெளியிலேருந்து பார்க்குறப்ப ஸ்வெல்லிங் தெரியும். மிச்ச இடத்துல எல்லாம் இப்படி இருக்கும், இந்த மேடு மாதிரி, இந்த பிக்சரில் தெரிகிற மாதிரி. ஸோ இட் டேக்ஸ் த ஷேப் ஆஃப் த போன். இந்த போனோட ஷேப், இந்த போனோட கர்வ்ஸ் ஏற்ற மாதிரி இருக்கும் அந்த ஸ்வெல்லிங்கு. இதை தான் நம்ம செஃபல் ஹெமட்டோமா அப்படின்னு சொல்கிறோம். கம்மிங் டு த ஹெமரேஜ் இன் லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூ ஆஃப் த ஸ்கேல்ப். ஸோ இந்த 4th லேயரில் ஹெமரேஜ் ஆயிடுச்சு, ப்ளீடிங் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த பிளட்டு வந்து அப்படியே ஃப்ரண்டில் ட்ராவல் ஆகி ஐஸ் ஃபுல்லாக சுற்றி தேங்க ஆரம்பிச்சிடும். ஏன் அப்படின்னா இந்த 4th லேயரான லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூ வந்து சுப்ரா ஆர்பிட்டல் மார்ஜினில் எண்ட் ஆகாமல் அப்பர் லிட்டோட லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூவோட மர்ஜ் ஆகும்னு சொன்னோம் இல்லையா. ஸோ இந்த பிளட் வந்து என்ன ஆகும்னா கலெக்ட்ஸ் இந்த லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூ லேயர் காசிங் ஜென்ரலைஸ்டு ஸ்வெல்லிங் இந்த ஸ்கேல்ப். இந்த பிளட் மே எக்ஸ்டெண்ட் ஆன்டீரியர்லி டு த ரூட் ஆஃப் த நோஸ் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகும் இன் டு த ஐலெட்ஸ் ரிசல்ட்டிங் இன் த பிளாக் ஐ. அதனால் ஃபார்ம் ஆகிற ஒரு கண்டிஷனுக்கு பேர் தான் பிளாக் ஐ, அதர்வைஸ் நோன் அஸ் பெரி ஆர்பிட்டல் எக்கிமோசிஸ். பெரி அப்படின்னா அவுட் சைட், ஆர்பிட்டல் கண்ணை சுற்றி இருக்கக்கூடிய பெரிய ஆர்பிட்டல், எக்கிமோசிஸ் அப்படின்னா பிளட் வெசல்ஸ் வெடித்தனாலேயோ பிளட் அங்கே தேங்குறனாலேயோ வரக்கூடிய அந்த ப்ளூயிஷ் டிஸ்கலரேஷனை தான் வந்து எக்கிமோசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். Posterior extension of the hemorrhage is not visible externally. அது அந்த ப்ளீடிங் வந்து போஸ்டீரியராக எக்ஸ்டெண்ட் ஆச்சு அப்படின்னா நம்மளால் நேக்கட் ஐயில் விசிபிளாக பார்க்க முடியாது. ஆனால் ஆன்டீரியரில் அந்த ஹெமரேஜ் எக்ஸ்டெண்ட் ஆச்சுன்னா we can easily find out with the black eye. இப்படி ஸ்கேல்ப் வந்து இன்ஜூர் ஆயிடுச்சு, அதில் அவல்ஷன் ஆயிடுச்சு. அவல்ஷன் அப்படின்னா ஸ்கின் வந்து இந்த மாதிரி டியர் ஆகி வெளியில் எப்படி வர்றது. இந்த அவல்ஷன் ஆச்சு அப்படின்னா இதை கட் பண்ணி ரிமூவ் பண்ண மாட்டாங்க, மறுபடியும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சூச்சர்ஸ் போட்டுருவாங்க. ஏன் அப்படின்னா ஸ்கேல்ப்புக்கு ரிச் பிளட் சப்ளை இருக்கிறனால இது வந்து ஈஸியாக ஹீல் ஆகிரும் அதனால். ஸோ த ஸ்கேல்ப் ஹேஸ் ரிச் பிளட் சப்ளை எஸ்பெஷலி சூப்பர்ஃபிஷியல் டெம்போரல் ரீஜன். அவல்ஸ்ட் ஸ்கேல்ப் போர்ஷன்ஸ் ஷுட் நாட் பி டிஸ்கார்டட். கட் பண்ணி டிஸ்கார்ட் பண்ண மாட்டாங்க. தே கேன் பி ரீபொசிஷன்ட் அண்ட் ஸ்டிச்டு பேக். டியூ டு குட் வாஸ்குலாரிட்டி தே யூஸ்வலி சர்வைவ் அண்ட் ஹீல் வெல். லாஸ்ட் பாயிண்ட் செபேஷியஸ் சிஸ்ட். ஸோ செபேஷியஸ் கிளாண்ட் அப்படிங்கிறது அந்த ஹேரை மாய்ஸ்சரைசராக வச்சுருக்கிறதுக்கு, அந்த ஸ்கேல்ப்பை மாய்ஸ்சரைசராக வச்சுருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய glands. So they secrete oil like substance called sebum. So இந்த sebaceous glandல ஏதாச்சும் inflammation ஆச்சு அப்படின்னா we are calling it as sebaceous cyst. ஓகே, இல்லைன்னா pillar cyst, இல்லைன்னா epidermoid அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த sebaceous glandோட டக்டில் வந்து பிளாக் இருக்கிறப்போ என்ன ஆகும்னா அந்த sebaceous fluid வந்து உள்ளேயே தங்கி அதில் பிளாக்கேஜ் ஆகி அதில் இன்ஃப்ளமேஷன் ஆகி வரக்கூடிய ஒரு கண்டிஷன் தான் வந்து இந்த செபேஷியஸ் சிஸ்ட். ஸோ தட் இஸ் ஆல் அபவுட் த scalp and 5 layers of the scalp: blood supply, venous drainage, lymphatic drainage, nervous supply, and clinical anatomy of scalp. Thank you for watching. If you like my work, please like, share and subscribe. If you have any doubts or queries, you can let me know in the comment section below. Thank you.